ஹலோ வியூவர்ஸ், இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பார்த்திங்கன்னா, 2வது ஒன் டே நேற்று நடந்தது. முதல் ஒன் டேல அப்படியே பயங்கரமான ஒரு டீமு. அவ்வளோதான், இந்தியா இனிமேல் பயங்கர ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிருந்தோம். இனிமேல் அசைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்க டைமில் பார்த்திங்கன்னா, நேற்று நடந்த போட்டியை பார்த்தோம்னே திரும்பவும் நம்ம ஒரு மாதிரி சோகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 வகையான டீம் இருக்குங்க. T20க்கு தனி டீமு, ஒன் டேக்கு தனி டீமு, அதே போல் டெஸ்ட்டுக்கு தனி டீமு, 3க்கும் வெவ்வேறு கேப்டன். ஏதாவது ஒரு சில பிளேயர்கள் பார்த்திங்கன்னா 1-2 பிளேயர்கள் மட்டும்தான் 3 இதுலேயும் கலந்துருப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா 3மே தனித்தனி டீம் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது இதில் ஒன் டே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. T20 ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கூட 5 T20 விளாண்டு பயங்கரமாக வெற்றி பெற்றோம். அந்த தொடரையே வெற்றி பெற்றோம். அதே போல் சவுத் ஆஃப்ரிக்காவோட விளையாடும் போது ஒரு போட்டியில் மலையாள குறுக்கிட்டுருச்சு, ஒரு போட்டியில் நாம் ஜெயிச்சோம், ஒன்றில் அவங்க ஜெயிச்சாங்க. சரி, ஓகே, அது நம்ம எதுவுமே சொல்ல முடியல. பட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும், இந்த நேற்று நடந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. என்னென்னா, ஒன்றே நல்ல டீமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, போன மேட்ச் பார்க்கும்போது அவ்வளோதான், நம்ம பயங்கர ஃபார்மில் இருக்கோம், பயங்கரமாக சுருட்டிட்டோம், பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி அப்படிங்கிற மாதிரி நாம் நினச்சிருப்போம். பட் நேற்றைய போட்டியை பார்க்கும்போது ஏன்னா இப்படி சொதப்பிருக்காங்களே, இன்னும் இப்படி தான் விளையாடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தோல்விக்கு பிறகு கேப்டன் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் எப்போவுமே சிறப்பாக செயலாடிட்டு இருக்க கெய்க்வாட் பார்த்திங்கன்னா டக்குன்னு 2 பால் பிடிச்சி அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஃபஸ்ட் ஓவர்லேயே. அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டது, போச்சுரா அப்படிங்கிற மாதிரி. பட் தமிழக வீரரான சாய் சுதர்சன், இன்னொரு விராட் கோலி அப்படின்னே சொல்லலாங்க, 2 போட்டி தான் விளையாண்டுருக்காரு ஒன் டேயில். இது வரைக்கும் 2 போட்டியிலையுமே அரை சதத்துக்கு மேலே அடிச்சிருக்காரு. ரொம்ப நிதானமாக பொறுமையாக விளையாடிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த பொறுமை எப்படி சொல்கிறதுனா, ஓகே, நேற்றைய போட்டியிலையும் சரி, அதுக்கு முன்னாடி போட்டியிலையும் சரி, கரெக்டான நிதானத்தோடு அவர் விளையாடிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி நம்ம சொல்கிறதுனா, ஓகே, அணிக்கு என்ன தேவையோ அதை செயலாற்றிருக்காரா, இல்லை இவர் பொறுமையாக தான் விளையாடுவாரா அப்படிங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி நல்லா விளையாண்டுருக்கலாம், நான் அதை சொல்ல வரல. இப்போ இந்த ஒரு ஒன் டேயில் எப்படி நிதானமாக செயல்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஓவராக நம்ம பார்க்கும்போது 83 பால் பிடிச்சி 62 ரன் அடிச்சிருக்காரு. உண்மையிலுமே ஒரு நல்ல ஸ்கோர் தான், ஓகேங்களா. நேற்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒருவேளை இவரும் விக்கெட் இழந்திருந்தாருன்னா டக்குன்னு பூரா விக்கெட் விழுந்திருந்தாங்களா நம்ம இன்னும் சொற்ப ரன்கள் அவுட் ஆகிருப்போம். ஸோ திலக் வர்மா நேற்று அவரும் சொதப்பிட்டார், பெருசாக ரன் அடிக்கல. ராகுல் கொஞ்சம் நிதானமாக கேப்டனுங்கிற பொறுப்பில் ஆடி 64 பாலுக்கு 56 ரன் அடிச்சிருந்தார். ஸோ சஞ்சு சாம்சன் மிகப்பெரிய சொதப்பலை ஏற்படுத்திட்டு போயிட்டார். ஏன்னா எதிர்பார்க்கப்பட்டது. ரிங்கு சிங் பார்த்திங்கன்னா, எப்போவுமே ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, ஒரு சேசிங்கில் டக்குன்னு ஒரு 10 பாலுக்கு 40 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைமில் எதிர்பார்ப்போம். பட் அவர் பார்த்திங்கன்னா 14 பால் பிடிச்சார், 17 ரன் அடிச்சு அவரும் சொதப்பிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அக்சர் பட்டேலா, குல்தீப் யாதவ் இவங்களாம் சொற்ப ரன்கள் தான் எடுத்திருந்தாங்க. ஹர்ஷீப் சிங் கூட பார்த்திங்கன்னா வெறும் 18 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். ஸோ இதன் மூலம் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்தியா 211 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகிடுச்சிங்க. ஓவர் கூட இன்னும் 4 ஓவர் இருந்தது, அதுக்குள்ளே விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா பல பாடங்களை கற்றுக்கொண்டு களத்தில் இறங்கியிருப்பாங்க போல். ஏன்னா ஓப்பனிங்கே 10 ஓவர் ஆனாலும் நாங்கள் 40-45 ரன் பாலுக்கு பால் தான் அடிப்போம், நிதானமாக அடிப்போம், விக்கெட்டையே பறி கொடுக்க மாட்டோம், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒவ்வொரு ஷாட்டையும் தேர்ந்தெடுத்து விளையாண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஹென்ட்ரிக்ஸ்லாம் 81 பால் பிடிச்சி 52 ரன்னு தான். டோனி பார்த்திங்கன்னா 122 பால் பிடிச்சி 119 பயங்கரமாக விளையாடிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அணிக்கு ஏற்ற மாதிரி விளையாடிருக்காரு. ஸோ அதே போல் வேண்டர் டுசன் 36 ரன் அடிச்சிருக்காரு, மார்க்ரம் 2 ரன். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 215 ரன் 42 ஓவர்லேயே அடித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. நேற்றைய போட்டியை போல் நிதானமாக ஆடிந்தாங்கன்னா 350 ரன்னாக இருந்தால் கூட இவங்க பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பாங்க, நேற்று நம்ம அடிச்சிருந்தோம்னா. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தரமான ஒரு ஆட்டமாக இருந்தது. அதாவது முதல் போட்டியில் அவங்களுடைய அதிரடி காட்டி அவங்க கேப்டன் சொல்லியிருந்தார், ஒரு அணி அதிரடியாக ஆடுறது ரொம்ப சிறப்பு தான், பட் ஆனால் அந்த அணியோட நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதிரடியை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கேப்டன் போன முறை பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இந்த போட்டியில் ரொம்ப சிறப்பாக விளையாடிருக்காங்க. அதாவது அணிக்கு ஏற்ற மாதிரி எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிதானமாக சூப்பராக விளையாடினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க. ஸோ இந்த போட்டி பார்த்திங்கன்னா ஆடுகளம் முதல்ல பேட்டிங் செய்யும் பொழுது மிகவும் கடினமாக ஒன்றாக இருந்தது. அதற்கு பின்பு கொஞ்சம் நேரமாக விக்கெட் பேட்டிங் செய்ய ஓரளவுக்கு சாதகமாக மாறியது. முதலிங் பேட்டிங் செய்ததால் இந்திய அணிக்கு இந்த சாதகம் ஆரம்பத்தில் கிடைக்கவில்லை, ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்கு கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தோல்விக்கு பின்னாடி பேசிய இந்திய அணியின் கேப்டன் KL ராகுல் சொல்லும்போது, ஒருவேளை நாங்கள் டாஸ் வென்று இருந்தால் எல்லாம் மாறி இருக்கும். முதல் பாதியில் பந்துவீச்சுக்கு நிறைய சாதகம் இருந்தது,
இது கடினமான விக்கெட் தான். ஆனால் நானும் சாய் சுதர்சனும் செட் ஆகிவிட்டோம். அங்கிருந்து நாங்கள் மேற்கொண்டு விளையாடி இருந்தால் 50-60 ரன்கள் சேர்த்து எடுத்திருக்க முடியும். ஆனால் ஆட்டம் இழந்து விட்டோம். இதுதான் இந்த போட்டியில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். மேலும் தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சாளர்களுக்கு ஆடுகளத்தில் இருந்து ஆரம்பத்தில் நல்ல உதவி கிடைத்தது. ஒவ்வொரு தனிநபருக்கும் என கேம் பிளான்கள் கொண்டு அவர்கள் வசதியாக இயல்பாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம். கிரிக்கெட்டில் சரி தவறு என்று எதுவும் கிடையாது. வீரர்கள் சொந்தமாக கேம் பிளான் கொண்டு வருவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஸோ எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து முதல் 10 ஓவர்களில் பந்து வீச்சில் கொஞ்சம் உதவி இருந்தது. எங்கள் பந்து வீச்சாளர்கள் வீசிய நிறைய பந்துகள் பேட்டை விட்டு விலகி சென்றது. ஏதாவது எட்ஜ் கிடைத்திருந்தால் முடிவு வேறாக கூட இருந்திருக்கும். நாங்கள் அவர்கள் மீது அழுத்தம் கொடுத்திருக்கலாம். நாங்கள் அடுத்த ஆட்டத்திற்கு கவனம் செலுத்த விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் இவர் சொன்னதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு விஷயம், இப்போது ஒரு பிளேயர் வந்து விக்கெட் கொடுத்துட்டாரு, ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ஒருத்தர் விக்கெட் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விக்கெட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அடுத்த விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 25 ஓவர் வரைக்கும் தாக்கு பிடிக்கணுங்க. அப்படி 25 ஓவருக்கு வரைக்கும் ரெண்டாவது விக்கெட் தாக்கு பிடிச்சிட்டாவே ஓரளவுக்கு ஸ்கோர் 100 ரன் இருந்தால் கூட போதும் 25 ஓவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய 25 ஓவரில் ஒரு 250 ரன் அடித்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோர் கொண்டு போயிடலாம். பட் அதை வந்து செய்ய தவறிடுறாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சொதப்பல்கள் டக்குன்னு விக்கெட் இழந்துடுறாங்க. 10 ஓவருக்குள்ளேயே 2 விக்கெட் 3 விக்கெட்னு போயிடுறப்ப பின்னாடி வர வீரர்கள் ரொம்பவே சொதப்பிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னும் எஞ்சி 4 ஓவர்கள் இருக்குது. 4 ஓவர்களுக்கு ஓவருக்கு 6 ரன் அப்படின்னு சொன்னால் கூட 20 ரன்னுக்கு மேலே வந்திருக்கும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேபி நேற்றைய ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம அழுத்தம் கொடுக்கல சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஈஸியாக அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சில கேம் பிளான்கள் வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கணும். தொடர்ந்து வந்து ஆடுகளத்தையே குறை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து சில ரசிகர்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா போன போட்டியில் விளையாடும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆடுகளம் எங்களுக்கு கை கொடுத்தது அதனால் நாங்கள் வெற்றி பெற்றோம், இந்த போட்டியில் ஆடுகளம் எங்களுக்கு கை கொடுக்கல அதனால் நாங்கள் தோல்வி பெற்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ ஆடுகளம் அப்படிங்கிறது 2 பேர்த்துக்கு ஒரே விஷயந்தான். பட் அன்றைய தினத்தில் ஒரு சின்ன மாற்றங்கள் பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குது. அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மொத்த அணியுமே தோற்றுரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா அதுலேயும் ஜெயிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி விளையாடுவதே போட்டி தான். ஏன்னா டாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக போடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயமும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளத்தை குறை சொல்கிறத விட்டுட்டு நாம் என்ன தவறு பண்ணோம், என்ன இதில் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா எஞ்சி இன்னும் 4 ஓவர் இருக்குது. 4 ஓவர் நிற்க கூட முடியாமல் நம்ம வந்து விக்கெட்டை பறி கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்திய அணியில் கிட்டத்தட்ட 3 இதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25 பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க. இந்த 25 பிளேயர்ஸில் இப்போ ஒன் டே அப்படின்னு எடுத்துக்கிட்டப்ப கேஎல் ராகுல் தலைமையில் தான் கேப்டனாக இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் இவரை தூக்கிக்கிட்டு இவரை கொண்டு வந்துட்டால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த யாரை தூக்கிட்டு ஒன் டேயில் 2 பேர்த்தை தூக்கிட்டு 2 பேர்த்தை உள்ளே கொண்டு வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிற டீம் யார்? அதாவது 2 பேர் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ ஒன் டேவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல இதில் தான் இருக்காங்க. பட் சஞ்சு சாம்சன் அவருடைய இடம் தான் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங் இவங்க மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாலும் இதில் யாரை தூக்கிட்டு யாரை உள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.